உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துறேன்னு சொல்லி சந்தோஷத்தோடு கூட அல்லேலூயா ஒரு விஷயா கூட. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறேன்னு சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா யாவே ஹல்லே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்மை நேசிப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா யாவே ஹல்லே ஹல்லேலூயா யாவே ஹல்லே ஹல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே வார்த்தை சொல்லும் அப்பா உங்க நாம உயரணும். இந்த நேரத்தில் பரலோகத்துல எப்படியா இங்க நாம உயர்ந்திருக்கிறதோ இந்த பூலோகத்துக்கு உயரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் அறிக்கை செய்யலாமா? எல்லாரும் சேர்ந்து இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் எல்லாம் சேர்ந்து அப்படி கரங்களை உயர்த்தி உங்க நாமம் உயரணும், இன்று விடுதலையோடு கூட ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோமா? பாடுவோம் ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லே ஹல்லேலூயா யாவே ஹல்லே ஹல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா உங்க நாமம் உயரணும். இன்று நாமத்தை உயர்த்தும் போது சாத்தான் தலை குனிந்து போவான். எந்த இடத்துல சாத்தானுடைய பிடி இருக்கிறதோ அங்க ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும் போது சாத்தானுடைய தலை நசுக்கப்படும். வேளையில எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தலாமா? பாடுவோம் அல்லேலூயா நாமம் உயரும். உங்க நாம வார்த்தை சொல்லுவோமா? இயேசுவே உங்க நாம உயரணும்
நடுவிலிருந்து பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில ஆண்டவரை துதித்தாங்க. கால்கள் கட்டப்பட்டு இருந்தது, தொழுவ மரத்துல கட்டப்பட்டு வைத்திருந்தது. ஆனாலும் அவங்க சும்மா இருக்கல. கட்டப்பட்டு இருந்தாலும் அவங்க வாய் நிமித்தமாய் கரங்களை தட்டி ஆண்டவர் அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது ஆண்டவரை பாடி துதித்தார்கள். துதித்த உடனே சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் உடைந்தது, சங்கிலிகள் அறுக்கப்பட்டது. ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த சிறைச்சாலைக்குள்ள கடந்து வரும்போது ஒரு அதிர்வு சிறைச்சாலை முழுவதும் உலுக்கியது. இந்த நேரத்துல கூட கட்டப்பட்ட நிலைமையோடு இல்ல பிரச்சனையோடு வியாதியோடு கூட என்னால துதிக்க முடியலையேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை துதிக்கும் போது கட்டுகள் அறுக்கப்படும், சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படும், எல்லா தடைகள் விலகும். எரிகோ போன்ற மதில்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல விலகும். இந்த நேரத்தில் நீங்க சந்தோஷமா துதிக்கிறீங்களாப்பா? என்னை சுற்றி எவ்வளவு கட்டுகள் இருந்தாலும், வியாதியின் கட்டுகள் இருந்தாலும், எல்லா சோர்வுகள் இருந்தாலும் உண்மை துதிப்பேன்னு சொல்லி வைராக்கியத்தோட ஆண்டவரை துதிக்கலாமா? உங்க நாம் உயரணுமே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை.